வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ஏற்கனவே நாம் வடகிழக்கு பகுதி பற்றி பார்த்தோம். என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். தலை எவ்வளவு ஒரு உடம்புக்கு முக்கியமோ அதுபோல தான் ஈசானியம் வடகிழக்கு பகுதி அவ்வளவு ஒரு முக்கியமான பகுதி. அதில் எந்த மாதிரியான வாஸ்து ப்ராப்ளங்கள் இருந்தால் நமக்கு என்ன மாதிரி ப்ராப்ளங்கள் வரும்னு ஏற்கனவே பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தென்கிழக்கு பகுதி. தெற்கும் கிழக்கும் சேரக்கூடிய பகுதி தென்கிழக்கு பகுதி. அதாவது அக்னி மூலைன்னு சொல்லுவோம். அக்னி மூலைன்றது நெருப்பு சம்பந்தப்பட்டது, அக்னி பூதம் தொடர்புடையது. அந்த பகுதியில் ஏதாவது வாஸ்து குறைபாடுகள் இருந்தால் அது எந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ தென்கிழக்கில் எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும். தென்கிழக்கில் அக்னி மூலையில் ஒரு சிலர் தென்கிழக்கு பகுதியில் உள்மூலை படிக்கட்டு போட்டிருப்பாங்க. உள்மூலை படிக்கட்டு அது வாஸ்துவில் வாஸ்து பாரத்தையும் கொடுக்கும், வாஸ்து வெட்டு அமைப்பையும் கொடுக்கும். இது அதுபோல் ஒரு சில வீட்டில் வெளியே நீர் தொட்டி, மேல்நிலை நீர் தொட்டி, போர்வெல்லு, கிணறுகள், ஒரு சில வீட்டில் வாழை மரங்கள், காய்கறி தோட்டம் மாதிரி வச்சுருப்பாங்க தென்கிழக்கு அக்னி மூலையில். அதில் டெய்லி தண்ணி ஊற்றி வளர்ப்பாங்க. அதில் வரக்கூடிய காய்கறி பழங்களை வீட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு தவறான அமைப்பு. ஏன்னா அக்னி பகுதின்றது நெருப்பு சம்மந்தப்பட்டது. நெருப்பு சம்மந்தப்பட்ட இடத்துல நம்ம தண்ணியை வைக்கும்போது அது நெருப்பு மேலே தண்ணி ஊற்றினா என்னாகும்? அது நெருப்பு பூதம் டிஸ்டர்ப் ஆகும். வயிறு பகுதின்னு சொல்கிறதுனால வயிற்றில் பிரச்சனைகள் வரக்கூடும். பெண்கள் பகுதி, தென்கிழக்குன்றது பெண்கள் பகுதி, வயிறு சம்மந்தப்பட்டது. அப்போது அந்த வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு அஜீரண கோளாறு ஏற்படும், ஸ்கின் ப்ராப்ளங்கள் ஏற்படும், கொழுப்பு கட்டிகள், கேன்சர் கட்டிகள், பக்கவாதம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பிரஸ்ட் கேன்சர் போன்ற அதிக வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் அக்னின்றது நெருப்பு. நெருப்பு பகுதியில் ஒரு ப்ராப்ளம் இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இப்போ நான் சொன்ன இந்த மாதிரி வாஸ்து குறைகள் உங்கள் வீட்டில் இருந்தால் அதை உடனடியாக சரி செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் அமையும். வாஸ்து சம்மந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வர வீடியோவில் அதுக்கு பதில் சொல்கிறேன். வணக்கம்.